அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள், பிதாவும் மகிமைப்படுவார் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுத்து உம்மை மகிமைப்படுத்த இந்த நாள்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 18வது வசனம். நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரகத்தை தீர்க்காமல் போனபடியால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசிய சவுல் வெளியே வர வச்சு, மரித்து போன சாமுவேலை வெளியே கொண்டு வர வச்சு, அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை வெளியே கொண்டு வந்து சாமுவேலோட சவுல் பேசிக்கிட்டு இருக்கத பார்க்கிறோம். இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்படியாதனால உன்னையோட உத்தமனாகிய உன்னுடைய தோழனாகிய தாவீதினிடத்துல ராஜபாரம் கொடுக்கப்படுது. நீ இன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றார். கர்த்தர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலையும் பெலிஸ்தியர் கையில் ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தியர் கையில ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. பெலிஸ்தியர் யுத்தத்துல ஜெயிச்சிருவாங்க. நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். எப்படி நான் மரித்து போனேனோ அது போல நீயும் உன்னுடைய குமாரனாகிய யோனத்தானும் மரித்து போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய வார்த்தைய சாமுவேல் சொல்றாரு. இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தியரின் கையில் ஒப்பு கொடுப்பார். இஸ்ரவேல் மக்களோட படை முழுசும், அவங்க பாளையம் முழுசையும் கர்த்தர் பெலிஸ்தியர் கையில எல்லாம் தோல்வி. அந்த ஜனமே சவுல் நெடுந்தாங்கிடையாய் தரையிலே விழுந்து, அப்படி முழுசும் விழுந்து தரையில விழுந்துட்டான். சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஏன்னா தன்னுடைய மரணத்தை குறித்த செய்திய அவன் கேட்கிறான். அவனுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அவன் பகல் முழுவதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியால் அவன் பலவீனமாய் இருந்தான். சவுல் பகல் முழுசும் ராத்திரி முழுசும் ஒரே பயம், கலக்கம், என்ன செய்ய தெரியாத சூழ்நிலை. கர்த்தரும் பதில் கொடுக்கல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில எதுவும் சாப்பிடல. அது எல்லாம் சேர்ந்து அவன் ஸ்ட்ரென்த்தே இல்லாம போயிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுல் இடத்தில் அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதை கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொல் கேட்டு என் பிராணனை என் கையில் பிடித்து கொண்டு நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தேன். நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு நான் நீ சொன்னதை அப்படியே கீழ்ப்படிஞ்சு என் உயிரை கூட பொருட்படுத்தலை. ஏன்னா சவுல் ராஜா அஞ்சனம் பார்க்கிறவங்களை தேசத்தை விட்டு துரத்தி இருந்தான். அது நான் திரும்பவும் அஞ்சனம் பார்க்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா என்னோட உயிரே எடுத்திருப்பான். ஆனா அதுக்கெல்லாம் நான் பயப்படாம நீ சொன்னதை நான் கேட்டு நடந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் சொல்ல கேட்டது மாதிரி இப்ப நான் சொல்றத நீ கேளு. நான் உமக்கு கொஞ்சம் முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழி நடந்து போகத்தக்க பலன் உனக்குள் இருக்கும் என்றார். ரொம்ப பலவீனமா இருக்கிறதுனால நீ கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டேனா போறதுக்கு உனக்கு பலனா இருக்கும் அப்படின்னு அவ சொல்றான். அவனும் தட்டுதல் பண்ணி நான் புசிக்க மாட்டேன் என்றான். மறுக்கிறான், இல்ல நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா மரணம் அடைய போறோம்னு தெரிஞ்சிருச்சு.
அப்ப அந்த துக்கத்துல இருந்து அவனால மீள முடியல. என்னால சாப்பிட முடியாது அப்படின்னு மறுக்கிறான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்தி கொண்டதினால் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அவங்க சொல்றத கேட்டு அவங்க ரொம்ப திரும்ப திரும்ப கேட்டதுனால கட்டில ஏறி உட்கார்ந்துட்டான். அந்த ஸ்திரீயின் இடத்தில் கொழுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மாய் எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லாத அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து வைத்தாள். அவ கன்றுக்குட்டியை அடிச்சு சமைச்சு அப்பம் சுட்டு புளிப்பில்லாத அப்பம் சுட்டு சவுலுக்கும் அவன் கூட வந்த ஊழியர்களுக்கும் அதை கொடுக்கிறான். அவர்கள் புசித்து எழுந்திருந்து அந்த ராத்திரியிலேயே புறப்பட்டு போனார்கள். அந்த செய்தியை கேட்டுட்டு புறப்பட்டு போயிட்டாங்க. அவங்களோட இடத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. பெலிஸ்தியர் 1 சாமுவேல் 29. பெலிஸ்தியர் தங்கள் சேனைகளை எல்லாம் ஆபெக்கிலே கூடி வர செய்தார்கள். இஸ்ரேலில் இருக்கிற துறவண்டையிலே பாளையம் இறங்கி இருந்தார்கள். இப்ப யுத்தம் நடக்க போது, ஒரு பக்கம் பெலிஸ்தியர், இன்னொரு பக்கம் இஸ்ரவேலர் பாளையம் இறங்கி ரெடியா இருக்காங்க. ஆனா ஏற்கனவே சவுல்கிட்ட சொல்லப்பட்டது, நீ இந்த யுத்தத்துல இஸ்ரவேலர் தோத்து போவாங்க அப்படின்ற செய்திய ஏற்கனவே அறிஞ்சிருக்காங்க. அப்பொழுது பெலிஸ்தியரின் அதிபதிகள் 100ம் 1000மான சேர்வைக்காரரோடு போனார்கள். 100 பேருக்கு ஒரு அதிபதி, 1000 பேருக்கு ஒரு அதிபதி, இப்படி போர் சேவகர்கள் அப்படி போயிட்டு இருக்காங்க. யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறாங்க. தாவீதும் அவன் மனுஷரும் ஆகீஸோடைய பின்தண்டிலே போனார்கள். கடைசியா போறது தாவீதும் அவன் கூட இருந்த 600 பேரும் பெலிஸ்திய ராஜாவான ஆகீஸோட சேர்ந்து இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண தாவீது இப்ப கிளம்பி போறான். அப்பொழுது பெலிஸ்தியரின் பிரபுக்கள், இந்த எபிரேயர் என்னத்திற்கு என்றார்கள். எதுக்கு இவனை கூட்டிட்டு வர்றீங்க? இவன் இஸ்ரவேலன், நம்ம பெலிஸ்தியர், இவன் எதுக்கு நம்ம கூட சேர்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. பெலிஸ்தியரோட கமாண்டர், முன்னின்று நடத்துகிற தலைவர்கள் யுத்தத்தை நடத்துறவங்க கமாண்டர் எல்லாம் பிரச்சனை பண்றாங்க. தாவீது வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆகீஸ் அவர்களை பார்த்து, ஆனா பெலிஸ்தியருடைய ராஜாவாகிய ஆகீஸ் அவங்கள பார்த்து, இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுலின் ஊழியக்காரனாய் இருந்த இந்த தாவீது இத்தனை நாட்களும் இத்தனை வருஷங்களும் என்னோடு இருக்கவில்லையா? சவுலோட ஊழியக்காரன் தான், ஆனா இத்தனை வருஷமா என் கூட இருந்திருக்கான். இவன் என்னிடத்தில் வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஒரு குற்றமும் நான் இவனில் கண்டுபிடிக்கவில்லை என்றான். எப்ப வந்தானோ அதுல இருந்து இவ்வளோ நாளைக்கும் ஒரு தப்பு கூட அவன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தாவீது பக்கமா இருந்து பெலிஸ்தியரோட ராஜா பேசுறான். அதனால் பெலிஸ்தியரின் பிரபுக்கள் அவன் மேல் கடும் கோபமாகி அவனை பார்த்து, இந்த மனுஷன் நீ குறித்த தன்னிடத்திற்கு திரும்பி போகும்படிக்கு அங்கே அவனை மறுபடியும் அனுப்பிவிடும். எல்லாம் கோபமாயிட்டாங்க. ராஜாவை பார்த்து பேசுறாங்க, நீ குறிச்ச இடத்துக்கு அவனை திருப்பி அனுப்பு. எங்க குறிச்சான் அப்படின்னா, தாவீதுக்கு சிக்லாக்ன்ற இடத்த கொடுத்திருந்தான் பெலிஸ்தியரோட ராஜா. 27வது அதிகாரம் 6வது வசனம், 1 சாமுவேல் 27:6 சிக்லாக்ன்ற பட்டணத்தை தாவீது கொடுத்திருந்தான். அங்க திரும்பி போ சொல்லு அப்படின்னு பிரச்சனை பண்றான். யுத்தத்தில் இவன்
நமக்கு சத்துருவாயிராதபடிக்கு இவன் நம்மோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டியதில்லை. இவன் எதனால் தன் ஆண்டவரோடு ஒப்புரவாவான்? அந்த மனுஷனுடைய இந்த மனுஷருடைய தலைகளினால் அல்லவா? அவன் நம்ம கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது. அவன் எப்பனாலும் தன்னுடைய ஆண்டவன், நீங்க சொல்றது சவுல்கிட்ட போய் ஒப்புரவாகிடுவான். எதை வச்சு ஒப்புரவாவான்? எங்களோட தலையை வெட்டி, பெலிஸ்தியரோட தலையை வெட்டி அவங்களோட சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க எதிர்க்கிறதுல. தாவீதை கூட்டிட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனதில்லை. ஆனா அவங்க செஞ்சது சரியான காரியம். இப்படி இவன் தாவீது யுத்தத்துக்கு போய் இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி இருந்தா அவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாகணும் அப்படின்றதுதான் தேவ திட்டம். அந்த தேவ திட்டம் நிறைவேற முடியாம போயிருக்கும். ஆண்டவரே அவனுக்கு சப்போர்ட்டா இருந்து இந்த பெலிஸ்தியரோட பிரபுக்களை எழுப்பி அவங்க எதிரா செயல்படும்படியா வச்சாரு. தாவீது ஆண்டவரை விட்டு விலகி தன்னுடைய சொந்த விருப்பத்தின்படி பெலிஸ்தியரோட ராஜாட்ட வேலைக்காரனா இருந்தா கூட கர்த்தர் உண்மை உள்ளவரா இருந்து சொன்ன வாக்கு தத்தம் நிறைவேறும்படியா அவர் செயல்படுகிறார். இப்ப பெலிஸ்தியர் கேக்குறாங்க, அந்த பிரபுக்கள் கட்டாயம் இவனை சேர்க்க கூடாதுன்றாங்க. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று இந்த தாவீதை குறித்து அல்லவா ஆடி பாடி சொன்னார்கள் என்றார்கள். பெலிஸ்தியர் வீரனாகிய கோலியாத்த கொன்று தாவீது திருப்பி வரும்போது இஸ்ரவேல்ல ஒரே ஆர்ப்பரிப்பு. அங்க இருக்கிற பெண்கள்லாம் பாட்டு பாடி கொண்டாடினாங்க. அப்படி பாடின பாட்டு தான் இது. சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த பெலிஸ்தியருக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. ஏற்கனவே தாவீது பெலிஸ்தியரை ஜெயிச்சிருக்கான். அவன் இப்ப இஸ்ரவேல் மக்களோட தான் சேருவான் அப்படின்னு எடுத்துக்காட்டோட சொல்லி விளக்குறாங்க ராஜாவுக்கு. அப்பொழுது ஆகீஸ் தாவீதை அழைத்து, நீ உத்தமன் என்றும் நீ பாளையத்தில் என்னோடைய போக்கும் வரத்துமாயிருக்கிறது என் பார்வைக்கு நல்லது என்றும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீ என்னிடத்தில் வந்த நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் நான் உன்னில் ஒரு பொல்லாப்பும் காணவில்லை. ஆகிலும் பிரபுக்களின் பார்வைக்கு நீ பிரியமானவன் அல்ல. நீ ரொம்ப உத்தமன், உன்கிட்ட எந்த பொல்லாப்பும் இல்ல, எனக்கு உன்னைய கூட்டிட்டு போறதுக்கு சம்மதம். ஆனா பெலிஸ்தியரோட பிரபுக்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளல, உன் மேல பிரிய இல்ல. அவங்க ஆகியால் பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் உன்மேல் தாக்கல் அடையாதபடிக்கு இப்பொழுது சமாதானத்தோட திரும்பி போய்விடு என்றான். திரும்ப போயிரு, சிக்லாத்துக்கு போய் நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றான். ஆகியால் தாவீது ஆகீஸை நோக்கி, ஏன் நான் செய்தது என்ன? நான் ராஜாவாகி என் ஆண்டவருடைய சத்துருக்களோடு யுத்தம் பண்ணாதபடிக்கு நான் உம்மிடத்தில் வந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் உமது அடியான் இடத்தில் கண்டுபிடித்தது என்ன? என்ன குற்றம் கண்டுபிடிச்சீங்க? ஏன் நான் உங்க கூட யுத்தத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு கேக்குறான். ஆகீஸ் தாவீதை பிரதியுத்தரமாக, அதை அறிவேன், நீ தேவனுடைய தூதனை போல என் பார்வைக்கு பிரியமானவர். ஆகீஸ் ராஜாக்கு தேவதூதனை போல காட்சியளிக்கிறான் தாவீது. ஆனாலும் இவன் எங்களோடு கூட யுத்தத்திற்கு வரக்கூடாது என்று பெலிஸ்தியரின் பிரபுக்கள் சொல்லுகிறார்கள். நீ வரக்கூடாதுன்னு அவங்க எல்லாரும் சொல்றாங்க. இப்பொழுதும் நீ நாளை அதிகாலையில் உன்னோடு வந்த உன் ஆண்டவனுடைய வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு விடியற் காலத்திலே வெளிச்சமாகிற போது புறப்பட்டு போ என்றார்.
நீயும் உன்னோட வேலைக்காரங்க 600 பேரும் நீங்க திரும்பி போயிருங்க, யுத்தத்துக்கு வர வேண்டாம். அப்படியே தாவீது அதிகாலையில் தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு பொழுது விடுகிற நேரத்தில் பெலிஸ்தியரின் தேசத்திற்கு திரும்ப போக புறப்பட்டான். பெலிஸ்தியரோ வென்றால் இஸ்ரேலுக்கு போனார்கள். யுத்தம் பண்ணும்படியா அங்கதான் இஸ்ரேல்ல தான் இஸ்ரவேலர் பாளையம் இறங்கி இருந்தாங்க. அங்க யுத்தத்துக்கு பெலிஸ்தியர் போயிட்டாங்க. தாவீது சிக்லாக்கு போய் அங்க தங்கி இருந்தான். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசிய மேல வந்த பிறகு சவுல் கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு நடக்கிற யுத்தத்துல, நாளைக்கு நடக்கிற யுத்தத்துல பெலிஸ்தியர் ஜெயிப்பாங்க, நீயும் உன்னுடைய குமாரனும் மரித்து என்னோடு கூட இருப்பீங்க அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே சவுலுக்குள்ள ஒரு பயம் வருது. ராத்திரியும் பகல்லையும் சாப்பிடாதனால ரொம்ப பலவீனமா இருந்தான். இவன் கலங்கி போயிருக்கிறத பார்த்து அஞ்சனம் பார்க்கிற பெண் சாப்பிடு அப்படின்னு சொல்றா. ஆனா அவன் மறுத்தான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணும் அவனுடைய ஊழியக்காரர்களும் கட்டாயப்படுத்தி அவனை சாப்பிட வைக்கிறாங்க. அப்புறம் அவன் தன்னோட இடத்துக்கு திரும்பி போயிட்டான். அடுத்த நாள் யுத்தத்துக்கு பெலிஸ்தியர் வந்துட்டாங்க. அப்படி வரும்போது ஆகீஸ் ராஜாக்கு பின்னாடி தாவீதும் அவனோட 600 மனுஷர்களும் வந்தார்கள். ஆனா பெலிஸ்தியரோட பிரபுக்கள் தாவீது தங்களோட வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா யுத்தத்துல பண்ணும்போது இவன் நமக்கு எதிரா செயல்படுவான். அவனுடைய ஆண்டவன் சவுலுக்கு சாதகமா நம்ம தலையை வெட்டி அவன்கிட்ட கொடுத்துருவான், ஒப்புரவாயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் இது பெலிஸ்தியருடைய பிரபுக்கள் சொன்னாங்க. ராஜா எவ்வளவோ சப்போர்ட்டா தாவீதுக்கு பேசினா கூட அவங்க அதை சம்மதிக்கல. அப்ப தாவீத கூப்பிட்டு தாவீதுட்ட ராஜா சொல்றாரு, நீ ரொம்ப உத்தமன் தான், என் கூட வர்றதுக்கு எனக்கு பிரியம். ஆனா பெலிஸ்தியரோட பிரபுக்கள் விரும்பல. அவங்க அந்த பெலிஸ்தியரோட பிரபுக்கள் என்ன சொன்னாங்கன்னா, தாவீது கொன்றது 1000, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 இவனை குறிச்சுதான் பாடினாங்க. ஏற்கனவே கோலியாத்த கொன்றவன் இவன் அப்படின்ற செய்திய ராஜாக்கு சொல்றாங்க. தாவீதும் மறுபடியும் கேட்கிறான், ஏன் நான் யுத்தத்துக்கு வரக்கூடாதுன்னு. அப்ப இல்ல, பெலிஸ்தியரோட பிரபுக்கள் உன்னை விரும்பல, அதனால நீ உன்னோட இடத்துக்கு காலையில போயிரு அப்படின்னு சொன்னாங்க. அதன்படி தாவீது காலையில எந்திரிச்சு சிக்லாக் போயிட்டான். இவங்க பெலிஸ்தியர் யுத்தம் பண்ண போனாங்க அப்படின்றது இதுல இருந்து. தாவீது உண்மை இல்லாம இருந்தா கூட, ஆண்டவரை விட்டு வழி விலகி போனா கூட, கர்த்தர் உண்மையுள்ளவரா இருந்து இஸ்ரவேலுக்கு நீ ராஜாவாவாய் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படியா பெலிஸ்தியரோட பிரபுக்கள் அவன் யுத்தத்துக்கு வரக்கூடாதுன்னு தடுத்து அவங்கள தடுத்து நிறுத்தினார். தாவீது யுத்தத்துக்கு போகாம தடுத்து நிறுத்தினார். அப்படி யுத்தத்துக்கு போயிருந்தா, இஸ்ரவேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணியிருந்தா இஸ்ரவேலர் தாவீத ராஜாவாக்கியிருக்க மாட்டாங்க. கர்த்தர் உண்மையுள்ளவரா இருக்கிறாரு. அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் அப்படியே நிறைவேறும். நமக்கும் ஆண்டவர் பண்ணின வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற உண்மையுள்ளவராய் இருக்கிறாரு அப்படின்றத பார்த்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். அநேக முறை நாங்களும் கூட ஆண்டவரே தாவீதை போல உம்மை மறந்து எங்க சொந்த யோசனையின்படி பல காரியங்களை செய்து தோல்வி அடைகிறோம். ஆனா நீங்க எங்க மேல இரக்கம் வைத்து எங்க மேல வச்சிருக்கிற அன்புனால மறுபடியுமா எங்களை உப்பக்கமா இழுத்து கொள்கிறேன். உம்முடைய மேலான அன்புக்காய் ஸ்தோத்திரம். நீர் சொன்னதை செய்கிற தேவன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய சித்தம் நிறைவேறும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம்.
இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்கள கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தார். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.